வணக்கம் அன்பு மக்களே, வாங்க 2 நாள் நம்ம அனிதா கூட எங்கெங்கே போனோன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லஞ்சு சாப்பிட்றதுக்காக கீதம் போயிருந்தோம். இது வந்துட்டு பருப்பு பொடி நெய் ஊற்றி கொடுத்தாங்க. இதை நான் முதல் முறையாக இப்போ தான் சாப்பிட்றேன். அடுத்து கோபி 65 கொடுத்தாங்க. சுவையான லஞ்சு சாப்பிட்ட பிறகு நம்ம தட்சிணா சித்ராவுக்கு போனோம். இங்கே நாங்கள் போன சமயத்தில் ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தனால அந்த இடத்த மிகவும் அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. வாசலில் சில படங்களை பிடிச்சிட்ட பிறகு நம்ம தொடர்ந்து உள்ளே போனோம். உள்ளே போனப்போ இங்கே பலதரமான வீடுகளை காட்சிக்கு வச்சுருந்தோம். இங்கே நம்ம டைம் எடுத்து ஒவ்வொரு வீடாக பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு வீடுகளும் தனித்துவமாக இருந்தது. இங்கே உள்ள நிறைய பொருட்களை பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் என்னென்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தியிருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரிய வந்தது. வீடுகளும் மிகவும் அழகாகவும் இருந்தது. இந்த மாதிரியான ஊஞ்சல்லாம் பார்க்கவும் மிகவும் பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டில் இப்படி ஒரு ஊஞ்சல் கட்டலான்னு ஆசையாக இருந்தது. நான் இந்த வீடியோவில் சிலவற்றை தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஆனால் அங்கே நிறைய பொருட்கள், நிறைய வீடுகள், நிறைய வித்தியாசமான பொருட்களும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் டைம் இருந்தால் உங்களோட குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இடங்களை சுற்றி காட்டுங்க. இந்த மாதிரி இடங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரியான தொட்டில்கள்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். இதை தான் முதல் தடவை நேரில் பார்க்குறேன். அப்புறம் விவசாயத்துக்கு பயன்படுத்திய பொருட்களும் அங்கே காட்சிக்காக வைத்திருந்தாங்க. அடுத்து அங்கே ஒரு அங்கிள் பொதுமக்களுக்கு பானை செய்யும் விதங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த அங்கிள் எப்படின்னாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. உங்கள் கையால் நீங்களே சொந்தமாக ஒரு பானையை உருவாக்குங்க அப்படின்னு எல்லாரையும் செய்ய வச்சார். ஒவ்வொருத்தவருக்கும் பொறுமையாக கையை எப்படி வச்சு எந்த மாதிரி வளைச்சாக்கா பானை வரும், இந்த மண்ணிலிருந்து ஒரு பொருளை உருவாக்க முடியுன்றதை அழகாக சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கிள் நம்மக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கா இவர் சில வருடங்கள் மலேசியாவில் வேலை செஞ்சுருந்தாராம். அதனால் அவருக்கு மலாய் மொழி ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. ஸோ நம்மக்கிட்ட அதை பேசி காட்டினாங்க. அந்த வீடியோவை நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சட்டியை செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு எழுந்துட்டேன். அடுத்து என்னுடைய கணவர் அவருடைய கைவண்ணத்தை காட்டினார். அவருக்கு என்ன விதமாக தெரியுமோ அந்த விதத்தில் ஒரு சட்டியை அவர் உருவாக்குனார். அவரை அடுத்து அனிதா சம்பத் அவர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவங்க ஒரு சட்டியை உருவாக்குனாங்க. நாங்கள் போன சமயத்தில் அதிகமான மக்கள் இல்லை, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அதனால் அந்த அங்கிள் எங்களுக்கு பொறுமையாக அழகாக எப்படி சட்டி செய்யுதுன்னு சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக அந்த சட்டியை செஞ்சோம். ஃபைனலி அனிதாவும் ஒரு அழகான சட்டியை செஞ்சு அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அது பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அடுத்து எனக்கு அரிசி குத்தும் வாய்ப்பு கிடைச்சது. நிஜமாக நான் இதெல்லாம் பழகினதே இல்லை, இருந்தாலும் ஆசையாக இருந்ததுனால ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் சரியாக வரல. 2 பேரும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏதோ முயற்சி பண்ணோம், அப்பயும் சரியாக வரல. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடுகளை சுற்றி பார்க்க போனோம். அப்போ அனிதா ஒவ்வொரு வீட்டுக்கான விளக்கங்களையும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருந்தது. இங்கே என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நெசவு தொழில் செய்வாங்கள, அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருந்தது. இங்கே தறி நெய்வாங்க சொல்லுவாங்களே, அந்த இடம் இருந்தது. இது பள்ளமாக இருந்தனால இந்த இடத்துல இருந்து இப்படி தான் செஞ்சுருப்பாங்கன்ற அனிதா விளக்கம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கேட்குறப்பே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு அடுத்து நம்ம போன இடத்துலையும் சாரி நெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அழகான சாரிகள்லாம் காட்சிக்கு வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே போன நேரத்தில் அங்கே ஒரு சாரி தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதோட கலரை பார்க்கவே வாவ், ரொம்ப அருமையாக இருந்தது. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரவே நம்மளுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். நம்ம வெளியே வந்தோன்னே ரொம்ப தாகத்தோடு இருப்போம்ல, அதனால் அங்கே ஒரு பாட்டி அம்மா இளநீர் கடை போட்டிருந்தாங்க. அங்கே இளநீர் வாங்கி குடிச்சிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதெல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போனோம். அந்த அன்னைக்கு எங்களுக்கு 25வது திருமண நாள் என்பதனால ஒரு சிறப்பான அர்ச்சனையை பண்ணிவிட்டு இந்த நாளுக்கான பயணத்தை இனிதே முடித்து கொண்டோம். அடுத்த நாள் நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரளா ஆண்டி வீட்டுக்கு போனோம். ஹாய் காய்ஸ், இவங்க தான் நம்ம சரளா ஆண்டி. இவங்க மலேசியாவுக்கு வந்தாங்க. வந்ததுலேருந்து ரொம்ப பழக்கம், ரொம்ப மாசமாக பார்ப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வரணும்னு வந்தேன். ஆமாம், கண்டிப்பாக வரணும். எனக்காக எவ்வளோ சமைச்சிருக்காங்க. தேங்க்யூ ஆண்டி, ரொம்ப ஹாப்பி. அந்த பிஸி என்னால வர முடியாது. அக்கா வர சொல்றா, அண்ணன் சேர்ந்து வர சொல்றா. தீபாவளி பொங்கலாம் நினைப்ப வரணும். பிஸியா ஆயிடும்.
அது சாப்பிட்டு ரொம்ப happy. எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது. முதல் நாள் எங்களுக்கு 25வது திருமண நாள் சொன்னான்னு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் எங்களை வாழ்த்தினாங்க. உங்கள் வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி அங்கிள் ஆண்டி. அனிதாவையும் ஆசீர்வாதம் பண்ணினாங்க. அடுத்து நாங்கள் சில புகைப்படங்களை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அடுத்து நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அமராவுக்கு தான் நாங்கள் போனோம். எனக்கு அமராவை பற்றி எப்படி தெரியும்னா அனிதாவோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். தண்ணி ஷாம்புலாம் மாற்றி பாய்ச்சனால எனக்கு முடி ரொம்ப ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அதை பற்றி அனிதாட்ட சொல்லியிருந்தப்போ அனிதா தான் அமராவை சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் டாக்டர் பிரியாவை பார்த்து என்னோடய ஹேருக்கான ப்ராப்ளமை சொன்னேன். அவங்க எனக்கு ஒரு ஹேர் ஸ்பா சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஹேர் ஸ்பா எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆர்த்தி வீட்டுக்கு போனோம். நான் ஆர்த்தியை மலேசியா டூரில் தான் பார்த்தேன். அம்மாவும் பொண்ணும் தங்கமானவங்க, எங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. ஆர்த்தி எனக்காக ஒரு gift கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நன்றி ஆர்த்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அனிதாவோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா நம்மளுக்காக சுவையான இரவு உணவு தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுவையான சமையலை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டுட்டோம். 2வது நாள் இனிதே முடிந்தது. அனிதாவும் பிரபா தம்பியும் அன்போடு கொடுத்த கிஃப்ட் இது. ரொம்ப நன்றி அனிதா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிஃப்ட்டு. மதியம் அனிதாவுக்கு ஈவெண்ட் இருந்தனால நம்ம காலையிலேயே அனிதா வீட்டிலேருந்து புறப்பட்டுட்டோம். ரொம்ப பிஸியான நேரத்துலையும் எங்களுக்காக 2 நாள் ஒதுக்கி எங்களை அன்பாக பார்த்துக்கிட்டு அம்மாவுக்கு பிரபாவுக்கு மிக்க நன்றி. அங்கிருந்து புறப்படவே மனசில்லாமல் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி கிளம்பிட்டோம்.